சார், ஒரு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் இன்னொரு நிகழ்ச்சிக்கு, இன்னொரு மத நிகழ்ச்சிக்கு போய் அல்லேலியா பாட வேண்டிய அவசியம் என்ன? ஹிந்து அறநிலையத்துறை அமைச்சர் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி நிகழ்ச்சியில போய் சனாதனத்தை ஒழிக்க வேண்டியங்கிற நிகழ்ச்சிக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? ஆகையினால காஜாக்கடியவர்கள் தன்னை ஏமாற்றக்கூடாது, சமூகத்தை ஏமாற்றக்கூடாது, அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடாது. ஒரே வார்த்தையில் சொல்ற மாதிரி நான் சிட்டிசன்ஷிப் வாங்கி தருவேன்னு சொல்றதுங்கிறது அரசியலுக்கான வார்த்தையாக பார்க்கப்படுகிறது தவிர, மற்றபடி இந்த நாட்டில் அவர்கள் சிட்டிசன்ஷிப் வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை. இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான விஷயங்கள் தேடி 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 அவர் கண்டுபிடிச்சதுனால தான் அந்த சுவடுகள்லாம் இருக்கு. இல்லைன்னா வேற யார் பண்ணியிருப்பாங்கிறது அது ஒரு பெரிய சரித்திரம். அவரே சொன்ன மாதிரி, என் சரித்திரத்தில் அவரே சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய சரித்திரம். தமிழை போற்றணும்னா ஊவேசா போற்றாமல் தமிழை போற்ற முடியாது. தமிழை போற்ற வேண்டும் என்றால் ஆன்மீக இலக்கியங்கள் இல்லாமல் தமிழை போற்ற முடியாது. தமிழை போற்ற வேண்டும் என்றால் கோயில்களை மையமாக வைக்காமல் தமிழை போற்ற முடியாது. இதெல்லாம் தான் உண்மை. மத்திய அரசை பாராட்ட வேண்டும், குறிப்பாக அமித்ஷா அவர்களை பாராட்ட வேண்டும். இது இருதரப்புலையும் லாபம், பயணிகளுக்கும் லாபம், வண்டியை வாடகை விடுறவர்களுக்கும் லாபம். அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதனால ஓலோவோ ஊபரோ இனிமேல் கொஞ்சம் அடி வாங்குமான வாங்கும், ஆனால் அவர்கள் இதுக்கு தக்கனே தங்களை மாற்றிக்கொள்வார்கள். தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். கோயில் சொத்துக்களை பாதுகாக்க தவறி துரோகம் செய்கிறீர்கள், உயர்நீதிமன்றம் காட்டம். அரசு சம்பளம் வாங்கிக் கொண்டு திமுகவிற்கு வேலை, காஜா கனிக்கு வலுக்கும் எதிர்ப்பு. இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை, ஸ்டாலின் வெற்று கோரிக்கை. ஊவேசா இல்லாவிட்டால் தமிழின் தொன்மை தெரிந்திருக்காது, பிஐடி வேந்தர் பேச்சு. பாரத் டாக்ஸி 500 ரூபாய் செலுத்தி சக உரிமையாளர் ஆகலாம், அமித்ஷா பேச்சு. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், ஒரே நாடு இதழ் ஆசிரியர் திரு ராம நம்பி நாராயணன் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க பாஸ்கர். முதல் செய்தியாக சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு காட்டமான பதிவை சொல்லியிருக்காங்க சார். இந்த இந்து அறநிலையத்துறை துரோகம் செய்கிறது, அந்த துறையில் உள்ள அதிகாரிகள், இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் உண்மையாக இல்லை வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு, அதனால பல இந்து கோவில்களின் நிலங்கள் இன்னும் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கடும் விமர்சனத்தை வச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க? இந்த செய்தியில 100க்கு 100% உண்மை இருப்பதாக பார்க்கிறேன். முதல்ல நம்ம உயர் நீதிமன்றத்துக்கு ஒரு பாராட்டு. ஆனால் அறநிலைத்துறை மீண்டும் 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 குட்டு வாங்கி கொண்டே இருக்கிறதே தவிர நல்லது பண்ணணுங்கிற எண்ணமே வர மாட்டேங்குது. சார், ஒரு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் இன்னொரு நிகழ்ச்சிக்கு, இன்னொரு மத நிகழ்ச்சிக்கு போய் அல்லேலியா பாட வேண்டிய அவசியம் என்ன? ஹிந்து அறநிலைத்துறை அமைச்சர் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி நிகழ்ச்சியில போய் சனாதனத்தை ஒழிக்க வேண்டியங்கிற நிகழ்ச்சிக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? இவர்களெல்லாம் அப்ப இன்னைக்கு ஹிந்து அறநிலைத்துறை என்ற வார்த்தையே கூட போடாமல் வெறும் அறநிலைத்துறை என்ற வாசகத்தை தான் உபயோகப்படுத்துகிறார்கள். இந்துங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறது இல்லை. சரி, அதோட விட்டுட்டாங்களா? அதனுடைய எம்பலம், கோபுரத்தோட ஒரு எம்பலம், அதை அப்படி மாத்தி கோபுரம் இல்லாத அளவுக்கு மாத்துறார்கள். அப்ப இந்துக்கள் மீது வெறுப்பு இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் அவர்கள் ஏன் அறநிலையத்துறையை கையில வச்சிட்டு இருக்காங்க கேட்கிறேன். ஒப்படைச்சிட வேண்டியதானே இந்துக்கள்கிட்ட? அதை பண்றதில்லை. ஏன் ஒப்படைக்கிறது இல்லைன்னா, அவர்களுக்கு இந்து அறநிலையத்துறையுடைய காசு வேணும், ஆனால் ஹிந்து வேண்டாம், கடவுள் வேண்டாம். இதுதான். இப்போ சமீபத்துல மதுரையில கூட அந்த மாநகராட்சியில நீங்க பார்த்தீங்க, வைகை பாலத்துல படம் வரைந்து வைத்திருக்கிறார்கள். படம் வரைந்த படத்துல ஆற்றுல அப்படியே அழகர் இறங்குறதுக்கு குதிரை இருக்கு, அழகரை காணும். ஏன்னா அழகரை வளைஞ்சா ஹிந்து அடையாளம். வேலுநாச்சியார் படம் வந்திருக்காங்க, அதுல வேலுநாச்சியாருக்கு திலகம் இல்லை. ஏற்கனவே வள்ளலாருக்கு திலகத்தை எடுத்தாச்சு, ஏற்கனவே திருவள்ளுவருக்கு காவியை எடுத்தாச்சு.
அப்ப இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? ஹிந்து அடையாளத்தை அழிப்பதற்குத்தான் ஹிந்து அறநிலைத்துறை என்று ஒன்றை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி, ஏன் கோயிலை எடுக்கிறீங்க? அந்த கோயில்ல என்ன நடக்கணும் அதை நடத்தணுமா இல்லையா? இன்னைக்கு கோயில்கள்ல கந்த சஷ்டி கவசம் பாடுவதற்கு நேற்று பலருக்கு அனுமதி இல்லை. அப்ப கந்த சஷ்டி கவசம் எங்க போய் பாடுவாங்க? கோயில்ல பாடாம வேற எங்க பாடுறது? அது வேற ஏதாவது இல்ல கிறிஸ்தியஸை பத்தி பாட்டா, இல்ல இதா அல்லாஹ் பத்தி முகமது நபியை பத்தி பாட்டா? சஷ்டி கவசம் இந்து கோயிலில் பாடாமல் எங்க பாடுவார்கள்? நீங்க ஸ்ரீரங்கம் கோயில்ல ஒரு தாமரை கோலம் போட்டாங்க. அங்க இருக்கிற ஈவோ போய் இந்த கோலத்தை அழியுன்னு சொல்லிட்டு கிடக்குறாரு. நாம அதை பார்த்தோம். சமீபத்துல ஈரோடுல ஒரு கும்பாபிஷேகத்துல மண்டபத்துல தாமரை ஏற்கனவே இருந்த மண்டபத்துல தாமரை வைத்திருந்தாலும் அதை போய் இடிச்சு, அதாவது புதுசா மரமாத்து பண்ணதை திருப்பி போய் இடிச்சு அதுக்கு போய் பண்ண வேண்டியிருந்தது. அப்ப இந்த ஹிந்து அறநிலையத்துறை என்ன செய்கிறார்கள்? குட்டு வாங்கினா அவங்களுக்கு அறிவு வரணும், ஆனா வராது. ஏன் வராதுன்னா அமைச்சரே ஹிந்து விரோத செயல்களை செய்வதற்கு ஊக்குவிக்கிறார். இன்னைக்கு சென்னையில நான் பல இடங்கள்ல பார்க்கிறேன் பாரம்பரியமான கோயில்கள், அதாவது அந்த பகுதியில் உள்ள மக்கள் அதை பத்தி கவலைப்படாம இருக்கிற இடத்துல அந்த நிலத்துல அரசு கட்டிடம் வந்து கொண்டு இருக்கிறது. யார்கிட்ட கேட்டு பெர்மிஷன் வாங்கினாங்க? ஒன்றும் தெரியல. நீங்க ஹைகோர்ட்டு ஹிந்து கோயில் நிலத்துல தான் இருக்கு. பல அரசு அலுவலகங்கள் ஹிந்து கோயில், ஆட்சியர் அலுவலகங்கள், மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் ஹிந்து கோயில்ல தானே இருக்கு. ஆனா இவங்க என்ன கேட்கறாங்க? அந்த அலுவலகத்துக்குள்ள எதுக்கு சாமி படம்னு கேட்கறாங்க. நீ குறைந்த வச்சு அந்த கோயிலுக்காவது காசு கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கறது இல்லை. அரசு நிலத்தை விற்பதில், ஹிந்து அறநிலைத்துறை நிலத்தை விற்பதில் நீங்க கள்ளக்குறிச்சியில கோயில் நிலத்தை எடுத்து கலெக்டரேட்டுக்கு கட்ட கொடுக்கிறார்கள். உடனே எதிர்ப்பு வருகிறது. அதுக்கப்புறம் வாயை பத்திட்டு போறாங்க. ஆனா இப்ப கொடுக்கறதுக்கு என்ன வேலைன்னு பார்த்துட்டு இருக்கு. அப்ப இவர்கள் எங்க நிலத்தை காப்பாத்துறாங்க? அதாவது திருப்பரங்குன்றத்துல என்ன நடந்தது? தீபம் ஏற்றுங்கள்னு நீதிமன்றம் சொல்ல போற ஏற்ற முடியாதுன்னு இந்து அறநிலைத்துறையே மேல்முறையீட்டுக்கு போகிறது. அதனால இங்க இருக்கிற ஹிந்து அறநிலைத்துறையாக செயல்படவில்லை, ஹிந்துக்களுக்காகவும் செயல்படவில்லை. ஆட்சியாளர்களுக்கு பணம் சம்பாதித்து கொடுக்க, வைகுண்ட ஏகாதேசினா டிக்கெட்டுக்கு 7,000 ரூபாய் 4,000 ரூபான்னு சம்பாதித்து கொடுக்கறதுக்கு தான் இருக்கிறதே தவிர பக்தர்களுக்காகவும் இல்லை, ஹிந்துக்களுக்காகவும் இல்லை. இதை விட வெட்கக்கேடான ஒரு அரசாங்கம் இருக்க முடியாது. ஆகவே என்னை பொறுத்தளவில் ஸ்டாலின் அவர்கள் ஆண்டது போதும், ஹிந்துக்கள் மாண்டு கொண்டு இருப்பது போதும். அப்படிதான் ஆக்சுவலா நடந்தது எங்கன்னா, ஓமலூர் கண்ணனூர் மாரியம்மன் கோவில், அந்த கோவிலுக்கு சொந்தமான இடங்கள் பலது ஆக்கிரமிப்புல இருக்கிறதால நீதிமன்றம் இப்படி ஒண்ணு இல்ல சார். இவங்க என்ன சொன்னாங்க? ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க என்னென்ன நிலம் எவ்வளவு இருக்கு எல்லாம் நாங்க வெப்சைட்ல போடுவோம். நாங்க போடலையே. பல கோடியில மீட்டு எடுத்திருக்குன்னு ஒவ்வொரு முறையும் அமைச்சர் சொல்றாரு. பல கோடியில யார்கிட்ட இருந்து மீட்டு எடுத்தீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. குத்தகை வாங்கினீங்களா? நிலத்தை மீட்டீங்க? இது எல்லாம் கதையாக இருக்கிறது. நீங்க ஒயிட் பேப்பர் கொடுங்க சார். இன்னென்ன ஆள்கிட்ட இருந்து நாங்க மீட்டு இருக்கோம், அவர் இந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு ஒயிட் பேப்பர் கொடுங்க, நான் பாக்குறேன். ஆகையினால ஒயிட் பேப்பர் கொடுத்தாலும் தொழில்துறை அமைச்சர் அதை வேற மாதிரி ஒயிட் பேப்பரா கிண்டல் பண்றாரு. ஆமா, அப்படித்தானே. அதுக்கு தானே அவர் இருக்காரு. அவர் ஒயிட் பிளாக் ஆக்குறாரு. அதுதான் இருக்கு. அதுக்காக தான் ஃபாரின் போறாரு. அதுதான் அவருடைய வேலை. அதனால இந்த உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசாங்கத்திலிருந்து ஹிந்து அறநிலையத்துறை மீட்கப்பட வேண்டும், ஹிந்து ஆலயங்கள் மீட்கப்பட வேண்டும். சென்னையில் இயங்கி வரக்கூடிய காயிதே மில்லத் கல்லூரி சார், அது ஒரு அரசு உதவி பெறும் கல்லூரி. அந்த கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியராகவும் தமிழ்துறை தலைவராகவும் இருக்கக்கூடியவர் காஜா கனி அப்படிங்கக்கூடியவர். இவர் அரசு உதவி அந்த கல்லூரியில பணிபுரிகிறார். அவருக்கு சம்பளமும் அரசு கல்லூரி வழியிலாக தான் கிடைக்கிறது. இவர் என்ன பண்ணிருக்காங்க, மனிதநேய மக்கள் கட்சி நேற்று கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக அறிவாலயத்துக்கு போயிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த மெம்பரா இவரும் போயிருக்காரு. அதை பார்த்து விட்டு அந்த கல்லூரியின் செயலாளர் தமிழக முதல்வருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அரசியல் சார்பில் இருக்கக்கூடியவர், அரசு சம்பளம் பெறுகிறார், அவர் உங்களோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு, எல்லாவற்றையும் விட அவர் மீது பல்வேறு வழக்குகளுமே இருக்கு, அப்படிப்பட்டவர் ரெப்ரசன்டேட்டிவா உங்க கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாருங்கிறது இது நல்லதா படல அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதத்தையும் முதல்வருக்கு எழுதியிருக்காரு. நீங்க இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க? முதல்ல அந்த நிர்வாகத்துக்கு என்னுடைய பாராட்டுகள். ஏன்னா
அந்த கடிதத்துல என்ன குறிப்பிடுறாங்க? ஒரு அரசு ஊழியர், அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். அரசு சம்பளம் வாங்குற ஒரு ஆள் அரசு ஊழியர். அரசு ஊழியர் முதல்வரோடு சரிக்கு சரியாக உட்கார்ந்து பேச முடியுமா? இன்னைக்கு பாதி அரசு ஊழியர்கள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. செவிலியர், அரசு ஊழியர், ஆசிரியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஒரு பெரிய பட்டியலே கொடுக்கலாம். அவங்கெல்லாம் ரோட்ல பேரிட்டு இருக்காங்க. அவங்கள போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூட நேரடியா உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்துறது இல்லை. அந்த அளவுக்கு ட்ரீட் பண்றாங்க. ஒரு முதல்வர் ஒரு அரசு ஊழியரை தனக்கு சமமாக உட்கார்ந்து கொண்டு பேச வைக்கிறார் என்றால் என்ன காரணம்? அவர் அந்த சிறுபான்மை கட்சியினுடைய பொறுப்பாளர்ங்கிறதான காரணம். அப்போ அந்த சிறுபான்மையினரா இருந்தால் என் மீது எந்த அதிகாரமும் பாயாது. முதல்வர் என்னை கௌரவம் செய்வாரே தவிர என்னை ஊழியரா ட்ரீட் பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தானே. நான் ரெண்டாவது சிறுபான்மை கட்சியில இருந்தால் திமுக காரர்கள் என்னை ஒன்றும் செய்ய மாட்டார்கள், என்னுடைய நிர்வாகம் எதுவும் செய்யாது, இந்த கட்சி எனக்கு பாதுகாப்பு அப்படின்னு ஒருத்தர் நினைச்சா எல்லா அரசு ஊழியரும் கட்சி உறுப்பினர் ஆயிடலாமே. நீங்க அரசு ஊழியர்கள் கட்சி உறுப்பினர் இருக்கக்கூடாதுன்னு இருக்கிறது அரசு சம்பளம் வாங்குற எல்லாத்துக்கும் தானே பொருந்தும். அதனால இந்த நிர்வாகத்துக்கு பாராட்டு. ரெண்டாவது, நிர்வாகம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்குன்னா, அவர் மீது ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குங்கிறதுல தேச துரோக வழக்கு இருக்கிறது என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனக்கு என்னன்னா, ஒரு காயிதே மில்லத் கல்லூரியினுடைய நிர்வாகம், ஏன்னா இந்த சிறுபான்மையினாலே தேச துரோகம் பண்றவங்கன்னு ஒரு எண்ணம் இருக்கு, அப்படி இல்லை என்பதை நிரூபித்திருக்கார்கள். ஏன்னா தேச துரோகம் பண்ற ஒரு ஆள் நாங்க எங்களால சீட்டு கொடுத்து வெளியில அனுப்ப முடியலை. ஏன் அனுப்ப முடியலைன்னா, அவங்க உடனே சீட்டு கொடுத்தா இதே சிறுபான்மையினர் பிரச்சனை வரும், 1000 பஞ்சாயத்து வரும், ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன தெரியுது? இவ உள்ளுக்குள்ள கேம்பஸுக்குள்ள இவர் ஒரு பெரிய தலைவலியாக அந்த நிர்வாகத்துக்கு இருந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய அரசியல் தொடர்புகளை நிர்வாகத்தை மிரட்டுவதற்கு கூட பயன்படுத்துகிறாரா என்ற சந்தேகம் நமக்கு வருகிறதா இல்லையா? அதனால அந்த நிர்வாகம் நல்லபடியா ஒரு வேலை செய்திருக்கிறது. அந்த நிர்வாகத்துக்கு பாராட்டு. இனிமே அதாவது ஸ்டாலினோ உதயநிதியோ ஏமாறுறது ஒன்றும் புதுசு இல்லை. ஸ்டாலின்ட்டு ஒரு கப்பு, உதயநிதி விட்டு ஒரு கப்பு அப்படின்னு கொண்டு போய் கொடுத்த கதையெல்லாம் நாம பாக்குறோம். மாற்றுத்திறனாளி கிரிக்கெட்ல ஜெயிச்சோம்னு கொண்டு போய் என்னால. ஆனால் தன்னை பார்க்கக்கூடிய வரக்கூடிய நபர் யார் என்பது ஒரு கட்சிக்காரருக்கு, ஒரு முதல்வருக்கு தெரிந்திருக்க வேண்டாமா? எப்ப இவர் வரணும், இவர் வரக்கூடாது அப்படிங்க. ரெண்டாவது, இவர் மனிதநேய மக்கள் கட்சியில இருக்கலாமா என்று கேள்வி. இப்போ எத்தனையோ பல்கலைக்கழக பேராசிரியர்களுடைய அமைப்புகள் இருக்கு. அந்த அமைப்புகள் நேரடியாக அரசியலுக்குள்ள வராது. எல்லாத்துலயும் அந்த திமுக சார்பு இருக்கும், கம்யூனிஸ்ட் சார்பு அணிகள் வச்சிருப்பாங்க, அவங்க ஒரு அணி வச்சிருப்பாங்க, எல்லாம் வச்சிருப்பாங்க. கம்யூனிஸ்ட் திமுக வேலை தான் பண்ணுவாங்க. ஆனா யாருமே உறுப்பினரா இருக்க முடியாது. இவர் உறுப்பினரா இருப்பதன் ஒரே காரணத்தினால இவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கான எல்லா நியாயங்களும் இருக்கிறதே என்று நான் கருதுகிறேன். அவரு சார்பில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஒரு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்பது ஒரு அரசியல் கட்சி அல்ல, அதன் சார்பாக நான் கலந்துகிட்டேன். ரெண்டாவது, நான் எங்களுடைய கல்லூரியில் மாணவர்களிடம் வசூலிக்கக்கூடிய தொகை அதிகமா இருக்கு, அதன் காரணமாக அதை ஒரு கோரிக்கையாக முதல்வரிடம் நான் வைக்க வந்தேன். அங்க கல்லூரியில் இந்த விஷயத்தை நான் வெளில கொண்டு வந்துருவோங்கிறதுக்காக கல்லூரி நிர்வாகம் என் மீது இப்படி ஒரு பழியை சுமத்துகிறது அப்படின்னு அவர் பக்கத்து விளக்கத்தை கொடுக்கிறாரு. இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், நிர்வாகத்துக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நிர்வாகம் இவர் தன்னுடைய அரசியல் தொடர்புகளால் நிர்வாகத்துக்கு தலைவலி கொடுத்து கொண்டிருக்கிறான்னு சொன்னேன். அது இவருடைய ஸ்டேட்மெண்ட் உண்மையாக்கி இருக்கிறது. ஒண்ணு. ரெண்டாவது, முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அப்படின்னு இவர் சொல்றதா இருந்தா அது அரசியல் கட்சி இல்லை என்று சொன்னால், அரசியல் கட்சி பேரம் பேசுற இடத்துல உனக்கு இத்தனை சீட்டு எனக்கு இத்தனை சீட்டு, இவர் ஏன் போகணும்? இவர் போனது எதுக்கு? மனிதநேயர் மக்கள் கட்சியினுடைய பேச்சுவார்த்தைக்காகத்தான் போனார். கூட்டணி பங்கீடு அந்த பேனர்ல தான் போறாரு. அதாவது முஸ்லிம் மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது ஒரு அமைப்பாக இருந்தாலும் அதனுடைய பொலிட்டிக்கல் ஆஃப் ஷூட் இதுதான் மனிதநேய மக்கள் கட்சி தான். ஆமா, நீங்க அமைப்பா போங்க, அரசியல் கட்சியா போங்க, யாரும் கேட்க போறது இல்ல.
அப்படி போனால் உங்களுக்கு ஒரு முதல்வர் வந்து உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து, வாங்கப்பா உங்க கல்லூரியில் நடக்கிறதெல்லாம் நான் கேட்கறேன்ப்பா, நான் இந்த கல்லூரியில் நடக்கிற அயோக்கியத்தனத்தை முதல்வரிடம் முறையிட வேண்டும், அதற்கு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தர வேண்டும் என்று இவர் கேட்டு போயிருந்தா அதுக்கு ஒரு ரெக்கார்டு இருந்தா நம்ம ஒத்துக்கொள்ளலாம். ஆனா சீட் ஷேரிங் கூட்டத்துக்கு போயிட்டு நான் அப்படிலாம் இவர் பேசுற அப்படிதான், அதுக்கெல்லாம் நான் போகல, நான் வந்து அரசியல் கட்சி கூட போகல அப்படின்னு சொன்னா இதை விட ஒரு ஏமாற்று இருக்கவே முடியாது. நல்ல ஒரு ஏமாற்று விஷயம், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆகையினால காஜாக்கணி அவர்கள் தன்னை ஏமாற்றக்கூடாது, சமூகத்தை ஏமாற்றக்கூடாது, அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடாது, அப்படித்தான் நான் நினைக்கிறேன். தமிழக முதல்வர் அவர்கள் வந்து கன்னியாகுமரியில சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். பல்வேறு நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கார், பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்துட்டு இருக்காரு. அதுல பெருமாள்புரம் அப்படிங்கிற கூடிய ஒரு பகுதிக்கு போயிட்டு இலங்கை தமிழர்கள் வாழ்வுக்கான சில இல்லங்களை கட்டி கொடுத்திருக்காரு. சுமார் 90 இல்லங்களையும் திறந்து வைத்திருக்கிறார். அதுல பேசும்போது அவர் சொல்லியிருக்காரு, இங்கு நீண்ட காலமாக வாழக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு இந்திய அரசிடம் வலியுறுத்தி போராட்டம் நடத்தி குடியுரிமையை வழங்கி தருவேன் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. இதுக்கு எதுக்கு போராட்டம் நடத்தணும்? இந்திய குடியுரிமை சட்டம்னு ஒண்ணு இருக்கு. இங்க வந்து குடியேறின பிறகு நீங்கள் இத்தனை ஆண்டுகள் இருந்து விட்டா, இப்ப சிஏஏ வந்த போது என்ன பிரச்சனை இருந்தது? 5 இயர்ஸ். ஏன் 5 இயர்ஸ் கொண்டு வந்தாங்க? இதுல இருந்து ஒரு டேட், கட் ஆஃப் டேட் கொண்டு வந்து 5 இயர்ஸ். யாருக்கு? அந்த பக்கத்து நாடுகள்ல பாதிக்கப்பட்ட சிறுபான்மையினர், அந்த நாட்டினுடைய சிறுபான்மையினர். ஆனால் நம்ம குடியுரிமை சட்டம் 11 ஆண்டுகள் இருந்து விட்டா நீங்க வந்து சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணலாம், முடிஞ்சு வச்சு அப்ளை பண்ணா அது ப்ராசஸ் பண்ணி கொடுக்க போறாங்க. அப்ப இதுவரைக்கும் ஏன் செய்யவில்லை என்ற கேள்விதான் வருகிறது. ஏன் செய்யலை? அவங்க செய்யலையா? அரசாங்கம் செய்ய விடலையா? அப்படிங்கலாம் நமக்கு தெரியாது. ஏற்கனவே ஸ்ரீலங்கன்ஸுக்கு இங்க குடியுரிமை கொடுக்கப்படாமல் இருந்ததா என்று கேட்டால் அது பொய். அதாவதுங்க, அன்றைய காலகட்டத்தில் ஸ்ரீலங்கா கூட நமக்கு ஒப்பந்தம் நடந்தது, பண்டாரநாயக்கா கூட நடந்த ஒப்பந்தத்துல கிட்டத்தட்ட 4,61,000 பேருக்கு நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்கிறோம். இப்போ 80கள்ல நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் உள்ள பிரச்சனை வேற மாதிரி இருக்கிறது. அதனால அதாவதுங்க, நாம சீமாவோ பண்டாரநாயக்கா பேக்ட் படி கிட்டத்தட்ட 4,61,000 பேருக்கு நாம வந்து சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்குறோம். இப்போ சிலருக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கவில்லை என்றால் அதுல ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கும். நேச்சுரல் சிட்டிசன்ஷிப்னு வரும்போது இருக்கும். இதை என்ன காரணம் என்பதை இவங்க ஆராய்ஞ்சு பார்க்கணும், அவங்களுடைய தொடர்பு பார்க்கணும், ஏன் வந்தாங்கங்கிறத பார்க்கணும். இதுல போராடுவதற்குன்னு சொல்றதெல்லாம் வந்து இலங்கை தமிழருக்கும் நானும் கூட இருக்கேன்னு சொல்றதுக்காக. இதுவரைக்கும் ஏன் அதை சொல்லலைங்கிறத என்னுடைய கேள்வி. நீங்க 2021 உங்களுடைய அறிக்கையில் இதே வார்த்தையை சொல்லியிருக்கீங்க, ஸ்ரீலங்கா மக்களுக்கு நாங்கள் வந்து வாங்கி தருவோம், குடியுரிமை பெற்று தருவோம். சிஏஏ எல்லாம் வந்தாச்சு. சிஏஏல இதை ஏன் சேர்க்கலைன்னா சிஏஏல சேர்க்க முடியாது. அது பெர்சிக்யூட்டட் மைனாரிட்டிஸ் ஆஃப் நெய்பரிங் கண்ட்ரிஸ். அந்த பெர்சிக்யூட்டட் மைனாரிட்டிஸ்ல இவர்கள் வரமாட்டார்கள், இவர்கள் இந்துக்கள். அதனால இவங்களே ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி பத்தி அக்கறைப்படவில்லை என்பதுதான் உண்மை. நீங்க பல இடத்துல அந்த அகதிகள் முகாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க படுற பாடு, அவங்களுக்கு வந்து அடிப்படை வசதி இல்லாத அளவுக்குத்தான் இந்திய அரசாங்கம் வைத்து கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுலேருந்து, வெளியில போய் அவங்க வேலைக்கு வாங்கிட்டுறதுலேருந்து, அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கறதுலேருந்து எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கு. அதனால இது சின்ன விஷயமா கிடையாது. இவருக்கு ஒரே வார்த்தையில சொல்ற மாதிரி நான் சிட்டிசன்ஷிப் வாங்கி தருவேன்னு சொல்றதுங்கிறது அரசியலுக்கான வார்த்தையாக பார்க்கப்படுகிறது தவிர மற்றபடி இந்த நாட்டில் அவர்கள் சிட்டிசன்ஷிப் வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை. நேச்சுரல் ப்ராசஸ்ல வாங்க முடியும். இல்லாத ஒன்றை இருப்பதாக காமிப்பது ஒரு இஷ்யூவே இல்லை. மேக்கிங் இஷ்யூ அவுட் ஆஃப் நான் இஷ்யூ என்று சொல்வார்கள். அதுதான் திமுகவினுடைய வேலை, அதைத்தான் செய்திருக்காங்க. மற்றபடி இங்க எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல இலக்கிய அரங்கம் ஒன்று நடைபெற்றிருக்கு சார். அதுல விஐடி நிர்வாகத்தின் வேந்தர் விஸ்வநாதன் பேசும்போது, உவே சாமிநாத ஐயர் மட்டும் இல்லாது போயிருந்தால் நமக்கு தமிழின் தொன்மையே தெரிந்திருக்காது அப்படின்னு பேசியிருக்காரு. வஉசி பற்றியுமே அந்த கருத்தரங்களை பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க. நீங்க இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? விஐடி விஸ்வநாதன் அவர்களுக்கு பாராட்டுக்கள். ஆனா அவர் எப்போதுமே எல்லா இடத்துலையும் அவருடைய குரல், தமிழுக்கான குரல் ஒலித்து கொண்டுதான் இருக்கும். அதையே நாம் சொல்லி ஆகணும்.
ஆகையினால அவர் சொல்றார், ஓவேசா இல்லை என்றால் நமக்கு தமிழின் தொன்மை தெரிந்திருக்கிறார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்றால் இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான விஷயங்கள் தேடி 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 அவர் கண்டுபிடிச்சதுனாலதான் அந்த சுவடுகள்லாம் இருக்கு. இல்லைன்னா வேற யார் பண்ணியிருப்பாங்கிறது அது ஒரு பெரிய சரித்திரம். அவரே சொன்ன மாதிரி, என் சரித்திரத்துல அவரே சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய சரித்திரம். சமீபத்துல கூட அவருடைய 171வது பிறந்த தினம் வந்தது. அவருடைய எள்ளுப்பேரன் தீபக் சுவாமிநாதன் அவருடைய கண்டதும் கேட்டதும் என்ற நூலை 200 பக்கத்துக்கு வர்றது. அதுல அவர் ஏடுகள் இல்லாது தான் கேட்ட விஷயத்தை பார்த்த விஷயத்தை குறிப்பிட்டு ஒரு 12 விஷயம், அந்த 12 ஸ்டோரியை 2 பார்ட்டா அழகா ஆங்கிலத்திலும் தமிழிலும் எடுத்து போட்டிருக்கிறார். அப்போ நாம் என்ன பண்ணணும், நம்மளுடைய முன்னோர்களை நாம் போற்ற வேண்டும். தமிழை போற்றணும்னா ஊவேசா போற்றாமல் தமிழை போற்ற முடியாது. தமிழை போற்ற வேண்டும் என்றால் ஆன்மீக இலக்கியங்கள் இல்லாமல் தமிழை போற்ற முடியாது. தமிழை போற்ற வேண்டும் என்றால் கோயில்களை மையமாக வைக்காமல் தமிழை போற்ற முடியாது. இதெல்லாம் தான் உண்மை. ஆகையினால யாரு நாத்திகம் பேசுகிறார்களோ அவர்கள் தமிழுக்கு விரோதிகள். 2 நாளைக்கு முன்னால ஜிஆர் சாமிநாதன் கூட, நீதியரசர் ஜிஆர் சாமிநாதன் கூட ஒரு இடத்த காட்டமா சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை என்ன, குரு என்பதை ஏற்றுக்கொள்பவனை காட்டுமிராண்டி என்றும் முட்டாள் என்றும் சொல்பவனைத்தான் நான் முட்டாள் என்றும் காட்டுமிராண்டி என்று சொல்கிறேன். திருப்பி விட்டாங்க வேற மாதிரி எல்லாம். அதை உடனே குருவையை தக்கராதவனையும் காட்டு அப்படின்னு வழக்கம் போல திரிச்சுட்டாங்க. இங்கிலீஷ் மீடியா திரிக்குது, இந்தியா டுடே திரிக்குது, டைம்ஸ் நவ் திரிக்குது. அவங்களுக்கெல்லாம் யாராவது ஒரு ஆள் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ ஜிஆர் சுவாமிநாதன் சொன்ன மாதிரி தமிழுக்கு என்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அந்த பாரம்பரியத்துல யாராரு வந்தார்கள் அவர்களை எல்லாம் நீங்க பாராட்டணும். இப்ப வைணவத்துல எடுத்துக்கொண்டால் அத்தனை ஆச்சாரியர்களுக்கும் ஒரு வாழி திருநாமமே இருக்கும். அவங்க இல்லாம தமிழ் இல்லைங்கிறதுனால அவருடைய நாமத்துக்கு ஒரு வாழி திருநாமம், அவருடைய படைப்புக்கு ஒரு வாழி திருநாமம், இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரிதான் நீங்க எல்லா இலக்கியங்கள் எடுத்துக்கொண்டால், அப்போ அந்த இலக்கியங்களை காப்பாற்றணும்னா அந்த இலக்கியங்களை உருவாக்கியவர்களை காப்பாற்ற வேண்டும். அதை காப்பாற்றாம நீங்க யாரை, இப்போ இன்னைக்கு திருவள்ளுவர் மட்டும் நீங்க பேசுறீங்க, அது நியாயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். திருவள்ளுவர் பேசப்பட வேண்டியவர்ங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நீங்க திருவள்ளுவர் தமிழ்னு சொல்லுகிறீர்களே, திருக்குறள்ல 1330 திருக்குறள்ல எந்த இடத்துல தமிழ்ங்கிற வார்த்தை வருது? 1330 திருக்குறள்ல எந்த இடத்துல திராவிடம்ங்கிற வார்த்தை வருது? 1330 திருக்குறள்ல எந்த இடத்துல ஹிந்துங்கிற வார்த்தை வருது? வரல. நீங்க அதை வசதியா எடுத்துக்கிறீங்க, இதெல்லாம் இல்லைங்கிறதுனால எடுத்துக்கொண்டு. ஆனால் தமிழுக்கும் திராவிடத்துக்கும் அதுன்னு சொல்றீங்க, இல்லைங்கிறேன். ஆனால் பக்தி இலக்கியங்கள் தமிழை கொண்டாடி இருக்கிறது. நீங்க ஔவையார் எடுத்துக்கிட்டா பாலும் தெளிதேனும் என்று ஆரம்பித்தாலே சங்கத்தமிழ் 3ம் தானதான் ஆரம்பிக்க போறாங்க. ஏன்னா அதே மாதிரி ஆழ்வார்களை எடுத்துக்கொண்டால் தமிழ் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தாத ஆழ்வார்களே இல்லை என்று சொல்லலாம். அதே எடுத்துக்கொண்டால் நாயன்மார்களை எடுத்துக்கொண்டால் அப்படித்தான். அதனால இந்த தமிழ் மீது மோகம் கொண்டவர்கள் நம்மளுடைய ஆன்மீகவாதிகள். அந்த ஆன்மீகவாதிகளை எடுத்து விட்டு நீங்க தமிழை காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு ஊவேசா என்று சொன்னால் ஊவேசாவுடைய அடையாளம் என்பதே அவருடைய நெத்தியில இருக்கிற அந்த பட்டை. நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் அவர் சுவாமிநாத ஐயர் தான். இன்னைக்கு அந்த ஐயரை மெல்ல எடுத்து விட்டுட்டு நல்ல வேலை ஊவேசான்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஊவே சாமிநாதன் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஒரு பைத்தியக்காரத்தனம் இங்கே வந்திருக்கிறது. ஆகையினால இதெல்லாம் மாறிக்கொண்டு தமிழ் சான்றோர்களை நாம் படிக்கணும். நம்ம திராவிடமாயி சுப்பு தமிழ் வளர்த்த சான்றோர்கள்னு ஒரு எபிசோடை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறார். அதெல்லாம் மக்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய விஷயம் வந்திருக்கு. நம்ம பழனியப்பா பிரதர்ஸ் தமிழ் வளர்த்த சான்றோர்கள் பற்றி புஸ்தகம் போட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்தை நான் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தமிழை அழிஞ்சு போச்சுங்க. யாருக்கும் எழுத தெரியல, யாருக்கும் படிக்க தெரியல. ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஒழுங்கா எழுத மாட்டேங்கிறாங்க.
அதாவது இது சொல்ல எல்லாம் கூகுள்ல பார்த்து 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 தப்பா இல்லாத வார்த்தைகள், இல்லாத வாக்கியங்கள், இந்த ஜூனன் தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, அப்படி வந்து கொண்டு இருக்கிறது. அதனால இதுல இருந்து காப்பாற்றணும்னா கொஞ்சம் மரபு தமிழுக்கு போக வேண்டி இருக்கிறது. மரபு தமிழுக்கு போக வேண்டும் என்றால் கொஞ்சம் பழைய தமிழ் எல்லாத்தையும் பார்க்கணும். நாம சொல்றோம் இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ்லாம் சொல்றோம். இன்னைக்கு இசைத்தமிழ் இல்லை, நாடகத்தமிழ் இல்லை. இயல் தமிழ் எங்க இருக்குன்னா அந்தந்த லோக்கல் பாஷையில அதுவும் திரிஞ்சு போய் இது தமிழ் தானா தமிழ் இல்லையானா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இயல் தமிழ் இருக்கிறது. ஆகையினால இதை காப்பாற்ற வேண்டிய காலகட்டத்தில் நம்மை கொண்டு திராவிட மாடல் அரசாங்கம் நிறுத்தி இருக்கிறது. தமிழுக்கு இவங்க ஒண்ணுமே பண்ணவில்லை, அதுதான் உண்மை. தமிழுக்கு காசு கொடுக்கலங்கிறாங்க. எத்தனை இடத்துல யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சாங்க? ஒரு யூனிவர்சிட்டி தானே இருக்கு. சமஸ்கிருதத்துக்கு 12 யூனிவர்சிட்டி இருக்கு. அதனால தமிழ் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற குரல் நல்ல குரல். தமிழுடைய சான்றோர்களை ஊவேசா தொடங்கி எல்லாரையும் போற்ற வேண்டும் என்பது நல்ல குரல். அவர்கள் அனைவரும் ஆன்மீகவாதிகள் என்பதால் தான் அவர்களை இந்த அரசாங்கம் போற்றுவது இல்லை என்ற குற்றச்சாட்டையும் நான் இங்கே முன்வைக்கிறேன். நிறைவு செய்தியாக பாரத் டாக்ஸி அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. இது ஓலா ஊபருக்கு போட்டியாக வந்திருக்கிறது அப்படின்னு இப்பவே சர்ச்சைகள் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. இதுல வந்து 500 ரூபாயை நீங்க கொடுத்து ஒரு ஷேர் ஹோல்டராகவே நீங்க ஜாயின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி மத்திய உள்துறை அமைச்சர் பேசியிருக்காரு. இது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படின்னு தெரியல. இப்போ முதல் முறையாக டெல்லியில தொடங்கியிருக்காங்க. இது நாடு முழுவதும் இன்னும் 3 ஆண்டுக்குள் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலமா 15 கோடி டிரைவர்ஸ்ல இணைவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க? இந்த மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு துறையில இருக்கிற சாதாரண மனிதர்களை எப்படி உயர்த்துவது என்று வேலை பார்க்கறதுனா இந்த அரசாங்கத்துக்கு தான் சொல்லணும். இன்னைக்கு இத்தனை கணக்கான டிரைவர்ஸ் இருக்கிறாங்க. இந்த டிரைவர்ஸ் ஓனர்ஸ் இல்லாமலும் இருப்பாங்க. சில இடத்துல டிரைவரே ஒரு வண்டி அவரே ஓனர் கம் டிரைவரா இருப்பாங்க. அவர் அந்த அளவுக்கு வேலை பார்ப்பார். அவருக்கு வேலைக்கான வெகுமதி அவருக்கு இல்லாம இருக்கும். ஸோ ஓனர்கிட்ட இவ்வளவு போகும். முதல்ல ஊபர் ஓலானா ஊபர் ஓலாவுக்கு இவ்வளவு போகும். அதுக்கப்புறம் ஓனருக்கும் டிரைவருக்கும் எவ்வளவு வரும். இதுல ஓனர் எவ்வளவு, டிரைவர் எவ்வளவு, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் நீங்க இதுல யாரு அதிகமா பெனிஃபிட் ஆவாங்கன்னா ஓனருக்கும் டிரைவரா இருக்கவங்க 80% பெனிஃபிட் ஆகும். சில டிரைவர்ஸ் மட்டுமே, அதாவது ஓனர் வேற டிரைவர் வேறங்கிறது அந்த விகிதாச்சாரம் மாறும். ஆனாலும் கூட ஊபர் ஓலால இல்லாத அளவுக்கு இவர்களுக்கு அந்த கமிஷன் வரும். இது முதல் விஷயம். ரெண்டாவது என்னன்னா கான்ட்ரிபியூட்டரி கெயின், அதுதான் இதில் அர்த்தம். நீங்க வந்து கமிஷன் கிடையாது, உங்களுக்கு என் லாபத்தில் நீங்கள் ஒரு பங்குதாரராக மாறிவிடுகிறீர்கள். அதுதான் இதுல உள்ள மினிமம் வேஜஸும் என்ஷூர் பண்றதா. அப்போ உங்களுக்கு இன்னைக்கு இவ்வளவுதான் ஓட்டணும் அவ்வளவுதான் ஓட்டணுங்கிறது இல்லாம உங்களுக்கு இவ்வளவு பணம் குறைந்தபட்சம் வந்துடும் உறுதியாக. அதை தாண்டி என்ன வருங்கிறத நீங்க யோசிப்பீங்க. அப்ப இது வந்து ஓலாவுக்கோ ஊபருக்கோ காம்படிஷன் கிடையாது. அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். காம்படிஷன் கிடையாது. ஆனா அங்க என்ன பிரச்சனை வருதுன்னா, ஒரு ஓலாவோ ஒரு ஊபரோ உடனே உங்கள்கிட்ட கூப்பிட்டு எக்ஸ்ட்ரா 30, எக்ஸ்ட்ரா 60, எக்ஸ்ட்ரா இவ்வளவு அப்படின்னு கேட்குற அந்த பேரம், இல்லை நீங்கள் வரலைன்னா நான் வரலைன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு, அது எல்லாமே இங்கே கரெக்டைல் ஆகிடும். அதாவது கஸ்டமருக்கும் வண்டி கிடைக்குது, அவனும் பெனிஃபிட் ஆகிறான். அந்த மாதிரி ஏன் அவன் பெனிஃபிட் ஆகிறான், ஏன் கஸ்டமருக்கு வண்டி கிடைக்குது அப்படின்னு கேட்டால், பழைய ரேட்டில் இந்த ரேட்டுக்கு எனக்கு இவ்வளோ நேரம் கமிஷன் வரும், நான் இதுக்காக இவ்வளோ நேரம் ஓட்டணுமா அப்படின்னு ஒரு பயம் வருங்க. நான் இத்தனை மணி நேரம் ஓட்ட போகிறேன், ஆனால் இவ்வளோதான் கமிஷன் வரும், இதுக்கு நான் ஏன் கஷ்டப்படணும்? நான் வந்து ஆப் இல்லாத ஒரு வாடகைக்கு நான் போனால் எனக்கு முழு பணமும் வரும்ல அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்போ இது யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் கம்யூட்டர்ஸ்க்காக, பயணிகள் பயன்பெற வேண்டும் அப்படிங்கிறது முதல்ல. அப்போ பயணிகள் எப்போ பயன்பெறுவாங்க? அவன் கமிஷனை பற்றி கவலைப்படாம சின்ன தூரமாக இருந்தாலும் சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் நாம் ஓட்டணும்னு அவன் வந்தால் பயணிகள் பயன்பெறுவார்கள். அப்படியானா அப்போ வரணும்னா அவனுக்கு அந்த கமிஷன் வந்து 80% போனால் அவன் தைரியமாக சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் வருவான். அவ்வளோதானே. அந்த கான்செப்டை நோக்கித்தான் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது அமுல் அப்படித்தான். அமுலுடைய அந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரேஷன், அமுலுடைய ஒரே ஒரு மாவட்டத்தில், இந்த ஆனந்த் மாவட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 7.5 லட்சம் பயனாளிகள் அப்படி ஆயிருக்காங்கிறது தான் அதனுடைய பெரிய விஷயம்.
அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏன்னா அமித்ஷா வந்த பிறகுதான் கோஆபரேட்டிவ்க்குன்னு ஒரு மினிஸ்டரே முதல்ல இந்திய நாட்டில் வர்றாங்க. அதை அவர் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி அதன் மூலமாக கோஆபரேட்டிவ் ஃபார்மிங், கோஆபரேட்டிவ் மில்க் சொசைட்டி, கோஆபரேட்டிவ் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு வந்து எல்லாத்தையும் எப்படி உயர்த்துறதுங்கிறதுல ஒரு இந்த மாடலுக்காக நாம் மத்திய அரசை பாராட்ட வேண்டும். குறிப்பாக அமித்ஷா அவர்களை பாராட்ட வேண்டும். இது இருதரப்புலையும் லாபம், பயணிகளுக்கும் லாபம், வண்டியை வாடகை விடுறவர்களுக்கும் லாபம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதனால ஓலோவோ ஊபரோ இனிமேல் கொஞ்சம் அடி வாங்குமான வாங்கும், ஆனால் அவர்கள் இதுக்கு தக்கனே தங்களை மாற்றிக்கொள்வார்கள். இவ்வளவுதானே, நல்லதுதானே. அப்போ அதனால வாழ்த்துக்கள். இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர், ஒரே நாடு இதழ் ஆசிரியர் திரு ராம நம்பினான் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். ஸ்ரீராம், வந்தே மாதரம்.